அம்மா வனிதா. அப்பா. அம்மா நான் பொன்னமராவதி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேம்மா. எதுக்குப்பா? ஒரு முக்கியமான விஷயமாம்மா. சரிப்பா. பொன்னமராவதிக்கா? எதுக்குங்க இந்த காலை வச்சுட்டு எதுக்குங்க அலையிறீங்க? என்னடி புதுசு புதுசா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா? அதான் கேட்க வச்சுட்டீங்களே, இனிமே கேட்காம இருந்தா எப்படி? நம்ம புருஷன் நம்ம கையில இருப்பாரு, நம்ம பேச்ச கேட்பாருன்னு பகுமானமா தான் இருந்தேன். அந்த நினைப்புல தான் வெடிய வச்சுட்டீங்களே. இப்ப என்ன நடக்கும் என்ன வெடிக்கும்னு தெரியாது. மார்க்கெட் விஷயமா போறா, போதுமா? எதுக்குங்க நீங்களே அலையணுமா? அதான் 3 பெத்து வச்சிருக்கீங்களே, அதுகளை போக சொல்ல வேண்டியதானே? நீ என்னமோ எம்எல்ஏ அக்கறையா பேசுற மாதிரி தெரியலையே. இப்ப உங்க கண்ணுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. காமால கண்ணுக்கு எல்லாமே மஞ்சளா தான் தெரியுங்க. சரிங்க, வனிதாவுக்கும் கோபிக்கும் கல்யாண விஷயத்த பத்தி பேசுனீங்கல்ல, அது என்னாச்சு என்ன விவரம் ஏதாச்சும் விசாரிச்சீங்களா? இல்ல உங்க மனசுல உங்க அண்ணன் குடும்பத்தை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏய், நீ சொல்ல வரத்த நேராக சொல்லுடி. ஆமா, நேரா சொல்லிட்டாலும் அப்படியே டப்பு டப்புன்னு வேலை நடக்கும் பாருங்க. இப்ப எதுக்குமா அப்பாவை சும்மா வம்பு கேட்கிற? ஏய், உன் வேலையை பார்த்துட்டு போ. பெரியவங்க பேசும்போது உனக்கு என்னடி வேலை? என் கல்யாண விஷயமா தானே பேசுறீங்க? ஆமாடி, எல்லாமே இந்த வீட்டுல என் பேச்ச கேட்டுதான் நடக்குது. பெத்தவங்க பேச்ச கேட்டு வீட்டுல இருந்தவ அதான் பார்த்தனே, திருவியாத்து தண்ணி நாக்குல அலைஞ்சத. அம்மா வனிதா, நான் பேசிக்கிறேன், நீ போமா. சரிப்பா. இப்ப நான் என்ன செய்யணும் சொல்றீ? உங்க அன்னை வீட்டு விஷயத்துல என்ன செய்யறதுங்கறது எல்லாமே மறந்து போயிருப்பீங்க. ஏங்க வனிதாவுக்கு கோபியை கட்டி வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிருந்தீங்கல்ல, அது விஷயமா வெறும் வாய் வார்த்தையா இல்லாம காரியத்துல இறங்குங்க. இங்க பாருங்க, அவளுக்கு கோபியை கட்டி வைப்பீங்களோ இல்ல பாபியை கட்டி வைப்பீங்களோ அது எனக்கு தெரியாது. என் பொண்ணோட வாழ்க்கை நல்லபடியா அமையணுங்க. இப்ப நான் என்ன பேச மாட்டேன், நான் சொன்னேன். சொன்னாலும் சொல்லுவீங்க. அதான் அந்த குடும்பம் இந்த ஊருக்குள்ளே வந்துருச்சு. இனி எனக்கு நம்பிக்கை இல்ல. என் பொண்ணோட வாழ்க்கை அம்போன்னு போக விட மாட்டேன். போய் பேசுங்க, நாளை குறிங்க. வனிதாவுக்கு நல்லது நடக்கணுங்க. இங்க பாருங்க, நான் அந்த குடும்பத்தை நினைச்சு பயப்படுறதா இல்ல உங்களை நினைச்சு நான் பயப்படுறதா இல்ல நான் பெத்த பொண்ண நினைச்சு நான் பயப்படுறதா தெரியலையே. சும்மா பழக்கணும் பிடிக்காத, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். போய் உங்க வேலையை பாரு. நானும் அவங்க வேலையை தாங்க போய் பார்க்க சொல்றேன். போய் பேசுங்க. வனிதா, என்ன நீ? ஏன் உங்க முகம் ஒரு மாதிரியா இருக்கு? எனக்கு ஒரு உதவி செய்வியா? என்ன நீ உதவி அது இதுன்னு பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? அது அம்மா ஏதாவது திட்டினாங்களா? அப்படிலாம் இல்ல. இல்லையே, உங்க முகத்துல ஏதோ கவலை தெரியுது. வனிதா, எங்க அம்மாவையும் அப்பாவையும் போய் பார்க்கணும் வனிதா. அங்க ஏதோ நடக்குதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஆனா என்னன்னு சரியா எனக்கு புரியல வனிதா. நான் எப்படியாவது போய் அவங்கள பார்க்கணும். இதை நான் அத்தை கிட்ட கேட்டா கண்டிப்பா விட மாட்டாங்க. விட மாட்டாங்கன்னு இல்ல, ஒரேடியா அங்கேயே போய் தங்கிடுன்னு சொல்லுவாங்க. என்ன வனிதா நீ இப்படி பேசினா? நான் எப்படியாவது போய் பார்க்கணும் வனிதா. விடுங்க, நாம இப்ப அங்க போறோம். ஓகே? எப்படி? வாங்க வனிதா, வாங்க அண்ணி. இருங்க அண்ணி, நான் போய் பைய எடுத்துட்டு வந்துடுறேன். வெளியே போயிட்டு வந்துடுறேன். வாங்க அண்ணி. அம்மா, நானும் அண்ணியும் பக்கத்துல கடைக்கு வர போயிட்டு வந்துடுறோம். எங்கேயோ போய் தொலைங்க. வனிதா, இரு, நானும் கடைக்கு வரேன். என்ன முழிக்கிறீங்க? வாங்க, நம்ம 3 பேரும் போலாம். இல்ல நீ, நான் இப்ப சின்ன அண்ணியோட போறேன். நம்ம சாயந்தரம் போலாமே. ஏன், நான் வரதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஐயோ, அதெல்லாம் இல்ல நீ, ஒரு முக்கியமான வேலையா போறோம். நம்ம சாயந்தரம் போலாமே. ஓஹோ, அப்ப என்ன ஒதுக்கி வச்சுட்டு போறீங்க? ஐயோ, அதெல்லாம் இல்ல நீ, நான் இப்ப சின்ன அண்ணியோட போறேன். வாங்க அண்ணி. பாத்தீங்களா இந்த கொடுமைய? இந்த வீட்டுல தான் தினம் கொடுமை நடக்குது. நீ எந்த கொடுமையை சொல்ற? வனிதாவும் புது மருமகளும் ஜோடியா கடைக்கு போறாங்க. வனிதா கிட்ட நான் கூட வரேன்னு சொன்னதுக்கு அவ சாயந்தரம் வந்து கூட்டிட்டு போறாளாம். பாத்துக்குங்க, இந்த வீட்டு நாத்தனார் கூட என்ன கண்டுக்கிறது இல்ல. அவ சட்டப்படிதான் எல்லாம் நடக்குது. பெரியாள்ல இருந்து நண்டு சுண்டக்கா வரைக்கும் எல்லாத்தையும் அவ கைக்குள்ள போட்டு வச்சிருக்கா. என்னத்த சொல்றது? ஆனாலப்பட்ட உங்களுக்கே இந்த வீட்டுல மதிப்பு மரியாதை இல்லாத போது நான் ஏமாத்திரம். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் அத்தை, என் மனசுல உள்ளதா சொல்றேன். ஒண்டியா இருக்கும்போது அவ இந்த ஆட்டம் ஆடுறாளே, இனி வனிதாக்கு அந்த வீட்டுல மாப்பிள்ளை எடுத்தா இனி என்னென்ன டான்ஸ் எல்லாம் ஆட போறாளோ தெரியலையே. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் அத்தை, இந்த வீட்டுல எல்லாரும் உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க. கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. அடுப்புல கொதிக்குது, பாத்துட்டு வரேன்.
என்ன இங்க? இல்லைண்ணா, அண்ணி அவங்க அம்மாவையும் அப்பாவையும் பார்க்கணும்னு சொன்னாங்க, அதான் கூப்பிட்டு வந்தேன். சரி வாங்க அண்ணி போலாம். வாங்க அண்ணி. மாமா வா காமு. வாங்க மாப்பிள்ள. வா வனிதா. அப்பா என்ன நீ பேசணும்னு வந்துட்டு அமைதியா இருக்கீங்க? பேசுங்க. இல்ல மாமா, அண்ணி உங்ககிட்ட நிறைய பேசணும்னு சொன்னாங்க. நான் இருந்தா டிஸ்டர்பன்ஸா இருக்கும், நீங்க போய் பேசுங்க. போங்க அண்ணி. ம். உள்ளதுக்கே இங்க ததிங்கிறதும் இதுல புதுசா இது வேற. என்ன பாக்குற? இந்த குடும்பத்தால சீரழிஞ்சவதான். ஒன்னா ரெண்டா எத்தனைய சொல்றது? விளங்காத பயலுக, விளங்காத குடும்பம். இவங்க பாண்டியோட வைஃப் தானே? வாய கழுவு. அதானே, சேர்க்க சரியா இருந்தா வார்த்தையும் சரியா இருக்கும். அப்ப எதுக்கு நீங்க சேர துடிக்கிறீங்க? யாரு யார் கூட சேர துடிக்கிறாங்க? ஆத்தாடி, அதுக்குள்ள உனக்கு அத்தனையும் தெரிஞ்சு போச்சா? அடியே, நாம தான் இவங்க குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டு தான் ஊரெல்லாம் சொல்லிட்டு திரியறாங்க. எவன் எப்படி சொன்னா நமக்கு என்னங்க? அதான் கோபி தெளிவா சொல்லிட்டு போயிட்டான்ல, அப்புறம் என்ன? ஏன் அவர் என்ன சொன்னாரு? ஏன் ஊர் கதையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க, உள்ள கதை தெரியாதா? ஊர் கதை எனக்கு எதுக்கு, உள்ள கதைய சொல்லுங்க. உள்ளத சொல்லணும்னா உங்க வீட்ல சொல்லி உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்க சொல்லணும். அதான் இந்த வீட்டு மாப்பிள்ளைய பாத்துட்டாங்களே, இனி எதுக்கு? அட பரவாயில்லடி, நல்லா தான் ஜாட பேசுற. எதுக்கு ஜாட பேசலாம், நேரடியா பேசுங்க. பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல, கோபிதான் மகாவுக்குன்னு முடிவாயி போச்சு. உங்க முடிவுதான், ஏற்கனவே தெரியுமே. எங்க முடிவா? கோபியோட முடிவு. கோபியாத்தான் ஒண்ணும் அப்படி சொல்லையே. அப்படி சொல்லிட்டா அவன் தங்கச்சி எப்படி உன் வீட்ல வாழ்றது? அப்ப மாட்டேன்னு சொன்னா மட்டும்? புஷ்பா, எதுக்கு வாயை கொடுத்துட்டு இருக்க? விடு. என்னங்க இது? நான் எங்க வாயை கொடுத்தேன்? இவ வந்ததும் வராதுமா நம்ம பொண்ணு பார்த்து அந்த ரவுடி பாய் பொண்டாட்டி தானே சொன்னா எனக்கு கோவம் வராதா? கிடந்து அலையுதுங்க யார் குடும்பத்தை கெடுக்கலான்னு. நான் உன குடும்பத்தோட டேர போட்டு கெடுக்கிறது இல்லையே. பேசுடி, நல்லா பேசு. நீ எதை மனசுல வச்சு பேசுறன்னு எனக்கு தெரியும். நீங்க தெரிஞ்சு பேசினா சரி. அதானே, நம்மள மாதிரி ஒரு பொண்ணு இந்த நிலைமையில இருக்காளேன்னு இதுகளுக்கு இறக்கம் வேணும். அதான் இதுகளுக்கு இல்லையே. இங்க பாருடி, இன்னாருக்கு இன்னாருன்னு அந்த ஆண்டவன் எழுதி வச்சிருக்கான். இதுக்கிடையில இதுகிட்ட என்னங்க நமக்கு பேச்சு? அதேதான் நானும் சொல்றேன். சொல்லு சொல்லு. அப்படியே உங்க வீட்ல போய் கோபிதான் மகாக்கு புருஷனா பேசி முடிச்சுட்டாங்களான்னு போய் சொல்லு. இங்க பாருங்க, எனக்கு ஒன்னும் உங்க பொண்ணு மகா மாதிரி கோபியாத்தனை தான் கட்டிக்கணுங்கிற வெறியும் இல்ல, எங்க வீட்லயும் கோபிதான் மருமகனா வரணும்னு ஆலயமும் இல்ல. ஏதோ பெரியவங்க முடிவு பண்ணாங்க, அவ்வளவுதான். உங்க பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளையா பாருங்கன்னு நான் ஒன்னும் சொல்லையே. பாத்தீங்களா எப்படி பாட்டு படிக்கிறான்னு? அப்போ நீங்க தாளம் போடுங்க. புஷ்பா, இனி ஒரு வார்த்தை பேசினாலும் ஓமானம் தான் போகும். வாய மூடு. எல்லாம் என் தலையெழுத்து. வாடி அழைச்சிட்டு வா. ஏன் பருப்புக்கு இப்படி புத்தி போகுது? அப்படி ஒண்ணு இருந்தா தெரியுமா போறதுக்கு? பிறவி மாது பிறவி. அப்பா, நீங்க பெரியப்பல்லாவ கால விழுந்தீங்கன்னு கேட்கும் போது மனசெல்லாம் பதறுதுப்பா. வேற என்ன வழி? வேற என்ன வழி சொல்லு. உன் தங்கச்சி பண்ண காரியத்துக்கு வேற என்ன பண்ண முடிய? உள்ளுக்குள்ள இருக்கிற சிக்கல் தெரிஞ்ச நமக்கே எவ்வளவு அசிங்கமா இருக்க. வெளியில இருக்கிறவங்க பேசுறத கேட்டா ஊர் பேசுறதெல்லாம் பொறுட்டாங்க, நம்மளுக்கு நம்ம பிரச்சனை. உளுத்த கழுதைங்களுக்கு வீடு வேற காடு வேறையா? காமோ, ஊர்ல என்ன பேசுறாங்க தெரியுமா? பொம்பளை பிள்ளைங்களை பெத்து வளர்க்க வேண்டியது, ஒரு நல்ல பையனை பார்த்து எப்படியாவது மடக்கி போடுறது சொல்லி கொடுக்க வேண்டியது, அப்புறம் ஏதாவது பிரச்சனை பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்துட வேண்டியது, சொத்து எல்லாத்தையும் எப்படியாவது மடக்கிறதுக்கு வழி பண்ண வேண்டியது. இப்படிதான் பேசிக்கிறாங்க. ஏன்பா, ஏன் நீங்க இப்படி நினைக்கிறீங்க? இங்க நடக்கிறது வெளியில இருக்கிறவங்களுக்கு என்னப்பா தெரியும்? தெரியாம தரமா பேசுறாங்க. இந்த மாப்பிள்ளையும் கூட இருந்தாரு, செந்தில் அவங்க அப்பா கேட்டாரே கேள்வி. பூமியை பொழுது அப்படியே உள்ள போயிடலாம் போல இருச்சுமா. ஏமா, நாம என்ன காசு பணத்துக்கு அலையிறவங்களா? நாம குடும்ப மானமும் கௌரவமும் தானே சொத்தை நினைக்கிறோம்.
அவ ஒருத்தியால அத்தனையும் போச்சே போச்சே. செத்துருல போல இருக்குமா. அப்பா எப்ப பார்த்தாலும் இதே வார்த்தை உங்க அப்பா சொல்லிட்டு இருக்காருமா. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. பிள்ளைகளுக்கு பயப்படுறதா இல்ல புருஷனுக்கு பயப்படுறதா? நான் என்ன செய்ய? காமு, மாப்பிள்ள கூட சொன்னாரு அந்த பையனையே பேசி முடிச்சிடலான்னு. என்ன அடக்கம் பண்ணிட்டு பேசுங்கன்னு சொன்னேன். ஆனா ஒண்ணு காமு, பொண்ணு பெத்துட்டுமே கல்யாணம் முடிச்சு சாதி சனத்தெல்லாம் கூப்பிட்டு பந்தியில உட்கார வைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அவ என்ன சந்தியில நிக்க வச்சிருவா போல இருக்குமா. செத்துடலான்னு தோணுது. ஏதோ உசுரை இழுத்து பிடிச்சு நிக்க வச்சுக்கிட்டு இருக்கமா. ஆனா போற உசுறு மானத்தோட தாம போவோம். இந்த வீட்டுல எப்ப என்ன நடக்குன்ற பயமே போதும். அவர் போனக்கு அப்புறம் இந்த உசுரை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? ஏன் இப்படி ஆளுக்கு ஆளுக்கு சாதத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? வேற எப்படிமா பேச சொல்ற? நம்மள்ட்ட என்ன இருக்கு? குடும்ப மானம் கௌரவம் எல்லாம் போச்சுன்னா செத்து போறதுக்கு தாமா சமா. ஏமா நாம காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு சொத்து பத்துக்கு ஆசைப்பட்டு கண்ணு மூடிக்கிட்டு நானும் உங்க அம்மாவை கட்டி கொடுத்துருவோமா? அவன் கொலை என்ன, குணம் என்ன, குடும்ப பின்னணி என்ன, இதெல்லாம் விசாரிக்காம பண்ணுவோமா நாங்க? எனக்கு அப்படித்தானே நடந்துச்சு. அதாம்மா, நம்ம கூட இருக்கிறவங்களும் நம்ம குடும்பத்தை பத்தி தெரியும். உனக்கு தெரியும், மாப்பிள்ளைக்கு தெரியும், சம்பந்திக்கு தெரியும். வெளியில இருக்கிற ஆளுங்க தப்பா பேசுவாங்களே, அதுக்கு என்ன பண்றது? பேசுறவங்க பேசட்டும் மாமா. நாமளா இருப்போம். யாரை பத்தி யோசிக்க வேணாம். நான் வரேன். எனக்கு என்ன பிடிக்கலக்கா. எல்லாரும் என்ன உயிரோட கொல்றாங்கக்கா. அன்னைக்கு நான் அடிச்சலக்கா, விளக்க மாதிரில அடிச்சல. அந்த மாதிரி எல்லாரும் நடு ரோட்ல அடிச்சிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா எல்லாரும் என் காலில் விழுந்து இப்படி 7 ஜென்மத்துக்கு பாவத்தை சுமக்கிற மாதிரி பண்ணிட்டாங்களேக்கா. இந்த உடம்புல உசுர் இருக்கிறதே பாரமா இருக்குக்கா. என்ன மரமும் மறுபடியும் நீ தப்பா தானே பேசுற? இல்லக்கா, கோபி என்ன என்கிட்ட நேத்து சொல்லுச்சு, நீ எங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியம், எங்க எல்லாருக்கும் மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு. எனக்கு இப்ப அது புரிஞ்சிருச்சுக்கா. நேத்துக்கு பெரியப்பா அப்பா எல்லாரும் கால விழுந்தப்ப நான் செத்துருப்பேன். ஆனா அண்ணன் சொல்லுச்சுலக்கா, உனக்காக தான் இவ்வளவுன்னு. அந்த ஒரு வார்த்தைக்காக தான்க்கா சாகல. அக்கா, இனிமே நான் எந்த தப்பு பண்ண மாட்டேங்க்கா. என் மனசுல துளி அளவு கூட தப்பான என்ன வராதுக்கா. போதும் பரமு, இது போதும். நீ தெரிஞ்சிட்டல, இது போதும். ஒன்னையும் மூர்த்தியா தானே நான் எப்படி அசிங்கமா பேசிட்டேன். அவரே அக்கா புருஷனு கூட பார்க்காம எப்படி எல்லாம் பேசிட்டேன். அக்கா, நீ மூர்த்திய தனக்கு போன் பண்ணி கொடு, நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்க்கா. அக்கா, போன் பண்ணி கொடுக்கா. அக்கா, போன் பண்ணி கொடுக்கா. அவர்கிட்ட பேசுறதுல பரமு. ஏன்க்கா, என்னாச்சு? சின்ன சண்டை தான். எனக்கு தெரியும் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். எனக்கு தெரியும் இந்த வீட்டுல எந்த பிரச்சனை வந்தாலும் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். எனக்கு தெரியும்க்கா. இல்ல பரமு, எங்க அக்கா வாழ்க்கை நானே கெடுத்துட்டேன்ல. இல்ல
மன்னிப்பு கேக்குறேன்க்கா, நீ போன் பண்ணி கொடுக்கா. ஹலோ அத்தா, நான் பரம பேசுறேன் தான். பரமு, என்னாச்சு? அத்தா, என்ன மன்னிச்சிருங்க அத்தா. நீங்க மட்டும் என் முன்னாடி இருந்தீங்கன்னா உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருப்பேன். உங்களை போய் நான் எவ்வளவு தப்பா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அத்தா. அத்தா, உங்க மனசு ஆறலைன்னா எனக்கு இன்னொரு அடி கூட அடிச்சுக்கோங்க அத்தா. விடு பரமு, தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டல, அது போதும். இல்ல அத்தா, என்ன மன்னிச்சிருங்க அத்தா. பரவாயில்ல பரமு, நான் கூட அன்னைக்கு அவசரப்பட்டு கை நீட்டிட கூடாது. ஏதோ கோவத்துல. இல்ல அத்தா, நீங்க என்ன அடிச்சது 100க்கு 100 சரிதான் தான். ஆனா நீங்க என்ன அடிச்சதை விட எங்க வீட்டுல எனக்கு பெருசா தண்டனை கொடுத்துட்டாங்க தான். அந்த தண்டனை என் ஆயுசுக்கும் போகாது. ஆனா அத்தா, இனிமே நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன் தான். நீங்க எல்லாரும் நான் நம்பலாம் தான். இனிமே நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன் தான். திருந்திட்டா சரிதான் பரமு. சரி, போனை காமிட்ட கூட. அத்தா உன்கிட்ட பேசணுமா? காமு, காமு, சொல்லுங்க. எப்ப வீட்டுக்கு வருவ காமு? கிளம்பிட்டேன். ஏன்? சீக்கிரம் வந்துரு காமு, உனக்காக தான் பூ வாங்க போறேன்.